அடுத்தபடியாக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சுவாமிநாதன், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே அது தொடங்கிறது. இப்ப கூட்டணி ஆட்சி வேண்டும், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிற கட்சி எல்லாமே இப்ப தங்களுக்கான தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தி கேட்கக்கூடிய முயற்சியில இறங்குவாங்களா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா அனைத்து அரசியல் கட்சிகளுமே அவங்கவுங்க அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகிட்ட தொகுதிகளோட எண்ணிக்கையை கூட்டணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை வைப்பாங்க. ஆனால் நிச்சயமா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே அதை நிச்சயமா ஏத்துக்காது. இப்ப அதிமுகவோட சேர்ந்து பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட அதிமுக அதை தொடர்ந்து மறுக்கதான் செய்வாங்க. நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கேரளா அரசியலை நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா, கேரளால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நின்னதே மொத்தம் அங்க 70 சீட் 71 சீட்ல தான் ஜெயிக்க முடியும். 140 சீட்டு தான் மொத்த எண்ணிக்கை. அப்ப 71 சீட்ல ஜெயிக்கணும். ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிட்டதே 77 தொகுதியில தான் போட்டிட்டாங்க. அதாவது அவங்க அப்பவே அந்த தேர்தலுக்கு முன்பான உடன்படிக்கையே ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத நோக்கி போயிடும். ஆனா தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல அப்படியான களச்சூழல் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் யதார்த்தம் என்னன்னா அப்படியான ஒரு களச்சூழல் இல்ல. திமுக அதிமுக ரெண்டு தான் தனிப்பெரும் கட்சிகள். இன்னைக்கு எல்லா ஊர்களையும் கிளை போடுறது, பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கான வலு அவங்க கிட்டதான் இருக்கு. இன்னைக்கு விஜய் புதுவரவா வந்திருக்கிறதுனால மற்ற அரசியல் கட்சிகள் அதை ஒரு பார்வையா பாக்குறாங்க. இன்னைக்கு அதனால ஓட்டுப்பளவு ஏற்படும், சின்ன சின்ன கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இரு அணியில இருக்கக்கூடிய கட்சிகளும். ஆனா திமுக அதிமுகவை பொறுத்தவரை தொகுதிகளோட எண்ணிக்கையை சுருக்கதான் செய்வாங்க மற்ற கூட்டணி கட்சிகள்ல அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு. அதனால அவங்க ஒரு பெரிய தொகுதிகளை, அதிகமான தொகுதிகளை நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கடந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 96 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஜெயலலிதா அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை அந்த கவர்மெண்ட்டை மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அந்த அரசு காங்கிரஸ் பாமக ஆதரவோட சக்சஸ்ஃபுல்லா தான் ரன் ஆச்சு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி அப்படிங்கக்கூடிய பேச்சு நிச்சயமா எதிரொலிக்காது. கூட்டணி ஆட்சி என்பது எதிரொலிக்காது. இன்னொரு விஷயம் இருக்கு இதுக்குள்ள. நம்ம விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்புல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்துல இருந்தே தொடர்ந்து பார்த்தோம்னா மது ஒழிப்புல தீவிரமா இருக்காங்க. திமுகவோட நிலைப்பாடு அதுல இருந்து எப்படி இருக்கு? படிப்படியாக மதுவிட சென்றதா இருக்கும். இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கும். ஸோ அவங்க இப்படி ஒரு கூட்டணியை அமைத்து விட்டு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது சாத்தியமான்னு கேட்டா அது வளர்ச்சி பணிகளை பாதிக்க தான் செய்யும். அதனால திமுகவோ அதிமுகவோ தனிப்பெரும்பான்மையாக கூடுதல் தொகுதியில தாங்கள் போட்டியிடணும் அப்படிங்கிற புள்ளியில மட்டும்தான் நிற்பாங்க. ஆனால் கூட்டணி கட்சியில அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் வழக்கத்தை விட இப்பொழுது அதிகமாக ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, கூடுதல் சீட்டை கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புதிய புதிய வாசல்கள் இப்ப திறந்திருக்கு. விஜய் போன்றவர்கள் புதுவரவாக வந்திருக்கனால சிறு சிறு கட்சிகள் தங்களுடைய வேற வலிமையை கூட்டுறதுக்கு இது பயன்படுமே ஒழிய திமுக அதிமுக இரண்டுமே கூட்டணி ஆட்சி என்பதை நிச்சயம் விரும்பாது. இரண்டு கட்சிகளும் தான் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவாங்க. அதனால கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையா. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.